ஓம் சாந்தி. இந்த ஜனவரி மாசத்துல எல்லா பக்கமும் உலகம் பூரா தபஸ்யாவில பாபாவுடைய குழந்தைகள் அமர்ந்திருக்காங்க. குறைவாக பேசி எண்ணங்கள்ல உயர்வு. இந்த ஹோல் ஜனவரி மந்த்ல நம்முடைய அனைத்து பாபா குழந்தைகளுடைய சங்கல்பம், சிந்தனை எதை பற்றி இருக்குன்னு பார்த்தோம்னா, அஃப்கோர்ஸ் பிரம்மா பாபாவை பற்றி நம்ம அதிகம் சிந்திக்கிறோம் இந்த மாதத்துல. அதே நேரத்துல நாம பாபாவுக்கு சமமா நாமளும் அவ்யக்த ஃபரிஷ்தா ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு பிரேரணை, அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனை நம்ம எல்லாருமே எடுக்கிறோம். என்றைக்குமே நம்ம ஒருவருடைய வார்த்தைகள் மூலமா ஞானம், நம்ம வாய் மூலமா ஞானத்தை கேட்கிறோம். அது மூலமா நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்குது, ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குது. ஆனா அது எல்லாத்தையும் விட ஒரு பொதுவா இந்த உலகத்துல கூட என்ன ஒரு பழமொழி, ஒரு கூற்று என்ன சொல்லுவாங்கன்னா, ஆக்ஷன்ஸ் ஸ்பீக் மோர் than the words அப்படின்னு. நம்முடைய செயல் நம்ம வார்த்தைகளை விட அதிகம் பேசுமா. இப்ப செயல்கள் அப்படின்னா என்ன? நம்முடைய பர்சனாலிட்டி, நம்மளுடைய தாரணை, நம்மளுடைய நடை, உடை, பாவனை, நம்ம சைகைகள், நம்ம கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த வைப்ரேஷன்ஸ், இது நிறைய பேசும். பேச வேண்டிய அவசியம் கூட இருக்காது. நம்முடைய அந்த டிவைன் பர்சனாலிட்டி, நம்முடைய அந்த தெய்வீக தன்மை நிறைய ஆத்மாக்களுக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன் கொடுக்கும். அவ்வாறு வாழ்ந்து காண்பிச்சவர் தான் நம்முடைய அன்பான பிதாஸ்ரீ பிரம்மா பாபா. அவரை பார்க்கும்போது பலருக்கும் ஒரு சாதாரண மனிதனாகவே தெரியாது. எப்படி ஒரு சாதாரணமா ஒரு ஸ்ட்ரேஞ்சர், ஒரு யாரோ ஒருத்தர் புரியாத ஒரு நபர், ஸ்ட்ரேஞ்சர் நம்ம மீட் பண்ணும்போது அவங்க யாரோ என்னன்னு தெரியல அப்படின்னு நமக்கு தோணும். சரி, பேசி பழகுனா தானே தெரியும் அப்படின்னு எல்லாம் நினைப்போம் பொதுவா, இல்லையா? ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஃபர்ஸ்ட் டைமா யாராவது மீட் பண்ணும்போது. ஆனா பிரம்மா பாபாவுடைய பர்சனாலிட்டி அந்த அளவுக்கு ஆன்மீகமானதா இருந்தது. அவரை பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறவங்களுக்கு கூட என்ன அனுபவம் ஆச்சு? இவர் நம்முடையவர் அப்படிங்கிற அந்த சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்னஸ் அனுபவம் ஆச்சு. மேலும் இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட உணர்வுல கொண்டு போச்சு. அன்லிமிட்டட்னஸ். இது சாதாரண விஷயம் இல்லை. சாது சந்த் மகாத்மாக்கள் அவர்களை பார்க்கும் போதும் பல ஆத்மாக்களுக்கு ஒருவித சாந்தம் மனசுல அனுபவம் ஆகும். அந்த நேரத்துல அவர்கள் ஒரு பயபக்தியோட அவர்களுக்கு முன்னால எல்லாரும் உட்காருவாங்க, குருமார்கள் முன்னால. அதே நேரத்துல பிரம்மா பாபாவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களுக்கு என்ன அனுபவம் ஏற்படும் அப்படின்னா, இவர் மகான் ஆத்மா அப்படிங்கறத மட்டுமல்ல, இவர் நம்முடையவர்ங்கிறது அனுபவம் ஆகும். இப்போ ஒரு சாது சந்த் இருக்கிறாரு அப்படின்னா, அவர்கிட்ட எல்லோருக்குமே அந்த சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்னஸ் அனுபவம் ஆகும்னு சொல்ல முடியாது. நம்முடையவர்
என்னுடைய தந்தை, என்னுடைய மூத்த சகோதரர் அப்படிங்கிற மாதிரி என்னுடையவர், நம்ம ஃபேமிலியில ஒருத்தர் ஃபேமிலி மெம்பர். எப்படி நம்மளுடைய ஃபேமிலி, இப்போ நம்மளுடைய ஒரு லௌகிக் ஃபேமிலியில கூட ஒரு 4 பேர் 5 பேர் இருப்பாங்க அப்படின்னா, அப்ப அவங்க பல நாள் கழிச்சு பார்த்தாலும் கூட நம்முடையவர்னு ஒரு யதார்த்தமான ஒரு உணர்வு வருதுல, ரொம்ப லைட் நம்முடையவர்னு உணரும் பொழுது அங்க என்ன ஒரு அந்த சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்னஸ்ல என்னென்ன விஷயங்கள் உள்ள அடங்கி இருக்கு கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. அந்த சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்னஸ்ல ஒன்று என்ன அப்படின்னா லைட்னஸ், லேசான தன்மையை நம்ம அனுபவம் பண்ணுவோம். அங்க பயம் இருக்காது இல்லையா? லேசான தன்மை, அந்த ஒரு பயமற்ற தன்மை இருக்கும். ஒரு அன்பு அனுபவமாகும். வேற என்ன அனுபவம் நீங்க யாராவது சொல்லுங்க. பாபா, பிரம்மா பாபாவை பொதுவாக நம்முடையவங்க அப்படிங்கும் போது அவங்க கிட்ட நம்ம என்ன உணர்வை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம்? நீங்க சொல்லுங்க பிரதர். இப்ப நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்முடையவங்க அப்படிங்கும் போது நமக்கு என்னென்ன உணர்வுகள் ஏற்படும்? ஒண்ணு அன்பு அனுபவம் ஆகும், நம்ம லேசா இருப்போம். வேற என்ன மாதிரி ஒரு உணர்வு நம்ம ஃபீல் பண்ணுவோம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட? நமக்காக ஒருத்தங்க இருக்காங்க அப்படிங்கிற உணர்வு, ப்ரொடெக்ஷன், எஸ், ஒரு பாதுகாப்பு உணர்வு, நமக்கு இவங்க இருக்காங்க, நம்ம தனியா இல்ல அப்படிங்கிற உணர்வு. கரெக்ட். இப்போ நமக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு, அதே நேரத்துல ஒரு சப்போர்ட், ஒரு பவர், இதெல்லாமே நம்ம அனுபவம் பண்ணுவோம். தைரியம் உண்டாகும். இன்னொன்னு என்ன சொன்னீங்க? தைரியம் உண்டாகும். தைரியம் இருக்கும். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, நாம அங்க இருப்போம். கரெக்டுங்களா? இப்ப யாராவது வெளியில போகும்போது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அப்படிம்பாங்க. அதான் ஒரு கான்சியஸா நடந்துக்கிறது, பேசுறதுங்கிற மாதிரி வெளியில உணர்வாங்க. ஆனா வீட்டாளுகள் கிட்ட நாமாக இருப்போம் இல்லைங்களா? அப்போ அந்த சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்னஸ் பிரம்மா பாபா யாரெல்லாம் முதல்ல சந்திச்சாங்களோ அவர்களுக்கு அவர் அந்த அனுபவத்தை கொடுத்திருக்கிறார். இது சாதாரண விஷயம் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப ஒரு இது ரொம்ப உயர்ந்த தாரணையினுடைய ஒரு அடையாளம். அது இப்ப அந்த விஷயத்துல நம்மளுடைய அடிஷனல் சீஃப் ஆஃப் பிரம்மா குமாரிஸ் யாரு? நம்முடைய மோகினி தீதி, அமெரிக்கால நியூயார்க்ல இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, அவங்க பிரம்மா பாபாவை பற்றி, அவர்களுடைய முதல் சந்திப்பை பற்றி சொல்றாங்க. மோகினி தீதி சொல்றாங்க, பொதுவாகவே ஒரு அமைப்பில் நாம் சேரும் பொழுது அந்த அமைப்பினுடைய யார் தலைவரோ, முக்கியஸ்தரோ, அந்த குருஜி ஆகட்டும், அப்ப அவரை பற்றி அவர்களை ஆல்ரெடி பார்த்தவங்க, அவங்க இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்னு அவர்களை பத்தி எல்லாம் விவரம் சொல்லுவாங்க இல்லையா? அப்ப நாம கேள்விப்பட்டுட்டு நமக்குள்ள ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆயிருக்கும். இந்த ஒரு ஆசிரமத்தினுடைய தலைவரை நம்ம பார்க்க போறோம், அவரை பத்தி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, நம்ம ஒரு மனசுல ஒரு இம்ப்ரெஷன், போட்டோ பார்த்திருப்போம், அந்த ஒரு இம்ப்ரெஷனோட போவோம். அது மோகினி தேவி சொல்றாங்க, அது மற்ற சாது சன்னியாசிகளுக்கு வேணா அது சரியாக இருக்கலாம், அந்த ஒரு இம்ப்ரெஷனோட போவாங்க.
ஆனா முதல் முறையாக மோகினி தீதி சொல்றாங்க, நான் முதல் முறையாக பாபாவை 1958 நான் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. மோகினி தீதியோட போட்டோ கூட ஷேர் பண்ணலாம் ஷாலினிகன். அப்போ 1958 முதல் முறையாக நான் பிரம்மா பாபாவை சந்திப்பதற்கான எனக்கு ஒரு அற்புதமான பாக்கியம் கிடைத்தது. அந்த நாள் இன்னுமே எனக்கு மனசுல அப்படியே ஒரு பசுமையா அந்த அனுபவம், உணர்வுகள் எல்லாமே எனக்கு இருக்கு. இப்போ தீதி சொல்றாங்க, நான் பாபாவுக்கு முன்னால நான் வந்த உடனேயே, அதாவது பிரம்மா பாபாவுக்கு முன்னால வந்த உடனேயே ஒரு விதமான ஒரு ஆக்கர்ஷணை, அட்ராக்ஷன். தீதி சொல்றாங்க, அது ஸ்தூலமான உருவத்தினுடைய அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு விதமான அவர்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்சனாலிட்டி, அவருடைய அந்த இன்னர் பர்சனாலிட்டி, அவருடைய பிரம்மா பாபாவுடைய அந்த ஆன்மீக அந்த ஒரு பர்சனாலிட்டி என்னை வந்து மிகவும் கவர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய வெளி ரூபம், பிரம்மா பாபாவுடைய வெளி ரூபம் ராயலாகவும் இருந்தது, அதே நேரத்துல எளிமையாகவும் இருந்தது. அவருடைய மொத்த உருவமே அந்த ராயல் தன்மை மற்றும் பணிவு தென்பட்டது, தெய்வீக தன்மை தென்பட்டது. அவரை பார்த்த உடனே இவர்தான் பெர்ஃபெக்ட் ராஜ யோகி அப்படின்னு அனுபவம் ஆச்சுன்னு மோகினி தீதி சொல்றாங்க. அவரிடமிருந்து அது ஒரு அன்பு பரிவினுடைய வைப்ரேஷன்ஸ் என்ன வந்து கவர்ந்தது. பாருங்க, முதல் முறையா பிரம்மா பாபா பார்த்த உடனேயே அந்த ஒரு ஈர்ப்பு, ஒரு திருப்தியினுடைய அந்த வைப்ரேஷன்ஸ் தெரிஞ்சதுன்னு சொல்றாங்க. அவர் அவ்வளோ ஒரு திருப்தி, மன நிறைவு நிறைந்தவராக இருக்கிறாருங்கிறதையும் அனுபவம் பண்ணியிருக்காங்க. பிரம்மா பாபாவுடைய ஒரு பார்வை, அந்த திருஷ்டியை பார்க்கும் பொழுது என்ன நான் நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னா, அவங்க சொல்றாங்க, சிவ் பாபாவுடைய துணையில் இருந்து இவருக்குள் என்ன அற்புதமான மாற்றம் வந்திருக்கிறது. இவரும் நம்மை போன்ற மனிதர் தான், ஆனால் சிவ் பாபாவுடைய துணையில இருந்து கான்ஸ்டன்ட் பாபாவுடைய துணையிலேயே இருக்கிறார். அப்ப இவருக்குள்ள எப்பேற்பட்ட உயர்ந்த மாற்றம் வந்திருக்கு. அதாவது ஸ்தூலமான ரூபத்திலயும் சரி, பிசிக்கல் அப்பியரன்ஸ், பிசிக்கல் ரூபத்திலயும் சரி, அதே நேரத்துல ஆன்மீக ரீதியாகவும் சூட்சமமானது ரூபத்திலயும் சரி, எவ்வளவு ஒரு உயர்ந்த மாற்றம் வந்திருக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆச்சாம். ஒரு சாதாரண மனிதர் கூட, எதுவுமே தெரியாத, அவரை பற்றி எதுவுமே தெரியாத ஒரு சாதாரண மனிதர் கூட அவரை பார்க்கும் பொழுது அந்த தெய்வீக தன்மையினுடைய வைப்ரேஷன்ஸ், அந்த அதிர்வலைகளை உணர்ந்தார்கள். இந்த வித்யாலயத்துல நமக்கு முதல் பாடமே என்ன கற்றுத்தரப்படுகின்றது? நான் ஆத்மா, பரம்பிதா பரமாத்மாவுடைய குழந்தை. என்னுடைய முயற்சி இப்பொழுது என்ன? நான் தூய்மை ஆகணும் அப்படிங்கறதுதான் அந்த முயற்சி. அப்போ மோகினி தீதி சொல்றாங்க, என்னுடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங் பிரம்மா பாபா கூட, அது எனக்குள்ள என்ன ஒரு அனுபவம் கொடுத்ததுன்னா, ஆஹா, நான் அந்த பரம்பிதா பரமாத்மாவையே நான் வந்து சந்திச்சுட்டேன் அப்படின்னு எனக்கு வந்து அவ்வளவு ஒரு குஷி எனக்கு வந்து கொடுத்தது. அவர் பிரம்மா மூலமாக எனக்கு வந்து அந்த ஞானத்தை அருளுகின்றாருங்கிறது அங்க நேரடியா நான் போய் அதை பார்க்கும் பொழுது எனக்கு அளவற்ற ஒரு ஆனந்தத்தை அனுபவம் பண்ணேன். அதே நேரத்துல ஒரு மாபெரும் ஒரு உண்மையை நான் உணர்ந்தேன். பிரஜைகளின் பிதா அப்படின்னு என்ன? ஃபாதர் ஆஃப் ஹியூமனிட்டி, மனித குலத்துக்கு பிதா, பிரஜைகளின் பிதா இவர்தான்
அனைத்து ஆத்மாக்களுக்கும் மூத்தவர் ஆதிதேவ் பிரம்மாதான் அப்படிங்கிறது எனக்கு ஆழமாக எனக்கு அனுபவம் ஆயிற்று. அவருடைய வழிப்படி நான் நடக்க வேண்டும்ங்கிற ஒரு உறுதி வந்ததாம். எப்போ ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும் போதே, பிரம்மா பாபா முதல் முறையா மீட் பண்ணும் போதே அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைச்சிருக்கு. மேலும் பிரம்மா பாபாவிடம் நான் பார்த்தது என்னவென்றால், அவர் எப்பொழுதுமே தொடர்ந்து வழங்குபவராக இருந்தார், வள்ளலாக இருந்தார். அவரை பார்க்கும்போது எப்படி இருக்கும், அவர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார், நாம அவர்கிட்ட இருந்து நம்ம பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அந்த உணர்வு தான் வள்ளல் தன்மையினுடைய ஒரு பர்சனாலிட்டி பிரம்மா பாபா கிட்ட இருக்கு. இப்ப நம்ம பிரம்மா பாபாவுடைய ஸ்பெஷாலிட்டிஸ நம்ம இப்ப கேட்டுட்டே வரோம் இல்லையா? அப்ப கூடவே நம்ம நமக்குள்ள அப்படியே நம்ம செக்கிங் பண்ணிட்டே வரணும். அதுதானே கதை கேட்கறதுடைய ஒரு அர்த்தமே. இங்க பக்தி மாதிரி நம்ம வெறும் கதை கேட்டுட்டு போறது இல்ல. பிரம்மா பாபாவுடைய ஸ்டோரி, அவருடைய விசேஷ தன்மைகள் இதெல்லாம் கேட்கும் பொழுது கூடவே நாமளே நம்ம செக்கிங் பண்ணிட்டே வரோம். அப்போ அவர்கிட்ட எப்பொழுதுமே அந்த வள்ளல்ங்கிற அந்த ஒரு தன்மை இருந்தது. அப்ப அந்த வள்ளல் தன்மைனா என்ன? வள்ளல் தன்மைனா என்ன? கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. பாக்குறவங்களுக்கெல்லாம் ஒரு வள்ளல்னா என்ன சொல்லுவாங்க கதைகள்ல, புராணங்கள்ல, எல்லாத்தையும் கூட ஹிஸ்டரியில வள்ளல்னாலே அவங்க யாருகிட்டையும் வாங்கவே மாட்டாங்க, கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. யாரு முன்னால வந்தாலும் எதுவும் கொடுக்காம அனுப்ப மாட்டாங்க வெறுங்கையோட. அதுதானே வள்ளல் தன்மைன்னு சொல்றது. அப்ப இங்க பிரம்மா பாபா வள்ளலா இருந்தாருன்னா என்ன அர்த்தம்? எதை அவர் வழங்கக்கூடியவர்? அதான் இங்க ஸ்தூலமான பொருட்களை பத்தி இங்க பேசல. இங்க என்னைக்குமே இங்க பாபா கிட்ட நமக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் தான், எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் இல்ல. அப்ப அப்படி இருக்கும் பொழுது பிரம்மா பாபாவை சந்திக்க வர்றவங்க ஒவ்வொருத்தருமே நிறைஞ்ச அனுபவத்தை எடுத்துட்டு போவாங்க. அப்ப நாம ஒவ்வொருத்தருமே நம்ம யோசிச்சு பார்க்கணும், நம்மை யாராவது சந்தித்து சென்றார்கள் என்றால் அந்த நிறைந்த அனுபவத்தை எடுத்து செல்ல வேண்டும். மனசுல அமைதிய நம்ம அப்படியே அவங்க நிறைச்சு எடுத்துட்டு போலாம், ஒரு அன்பு நிறைச்சு எடுத்துட்டு போலாம், ஒரு வித குஷி அவங்க நிறைச்சு எடுத்துட்டு போலாம், இல்ல ஒரு மனசுல ஒரு தைரியத்தை அவங்க நிறைச்சு எடுத்துட்டு போகணும். இப்படி ஏதாவது குணமோ சக்தியோ நிறைஞ்ச அனுபவத்தை பெற்றார்கள் பிரம்மா பாபா கிட்ட. சோ அவர் வள்ளல்ங்கிறத தன்மைய ஒவ்வொருத்தருமே அனுபவம் செய்தோம். அப்போ ஒரு அந்த மாதிரி நிறைந்த அனுபவத்தை பிரம்மா பாபாவிடம் பெறும் பொழுது தானாகவே எனக்குள் ஒரு மாற்றம் ஏற்பட்டதை நான் உணர்ந்தேன். எனக்குள் இருக்கக்கூடிய மாற்றமானது ரொம்ப இயல்பாக இயற்கையான ஒரு மாற்றமாக அமைஞ்சது. பிரம்மா பாபா சந்திச்சுட்டு வந்த உடனே பாருங்க, அந்த தனக்குள்ள இருக்கக்கூடிய மாற்றம் கூட சுலபமா ஆச்சுன்னா. அப்போ அவர்கள் ஒரு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சைத்தன்ய ஒரு தெய்வமாக ஒரு விளங்கினார், சைத்தன்ய மூர்த்தி. அவர் ரொம்ப எளிமையான வார்த்தைகள் தான் பேசினார். ஆனால் அந்த ஒவ்வொரு வார்த்தையிலுமே பவர் இருந்தது, ஒரு பிளெஸிங், நமக்கு ஆசீர்வாதம் அனுபவம் ஆச்சு. அவருடைய ஒவ்வொரு சைகையும் நமக்கு ஒரு ஆழமான ஒரு தாக்கத்தை மனசுல ஒரு ஆழமான ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதுன்னு சொல்றாங்க. பாபா பிரம்மா பாபா ஸ்தூலமான அவர் உலகத்திலேயே அவருக்கு உயர்ந்த ஒரு ரோல் அவருக்கு. அதே நேரத்துல அவர் நம்மிடம் எவ்வாறு இருந்தார், நம்ம என்னன்னு கூப்பிடுவாரு,
அவரும் வந்து ரொம்ப அன்பான குழந்தைங்களே தான் அவரும் அன்பா குழந்தைன்னு தான் பேசுவார். ரொம்ப இனிமையாக பேசுவார், அன்பாக ஃப்ரெண்ட்லியாக பேசுவார். அவரோடு அவருடைய ஒரு துணையில அவரோட இருக்கும் பொழுது அவ்வளோ ஒரு குஷியை வந்து அனுபவம் செய்வோம். அந்த 1958 வந்து மோகினி தீதிக்கு 16 வயசு, அவங்களுக்கு 16 வயசு, பிரம்மா பாபாக்கு 82 வயசு. எவ்வளோ வயசு வித்தியாசம். ஆனா அவங்களுக்கு எப்படி இருந்ததா, எனக்கு அந்த வயசு வித்தியாசமே எனக்கு ஒண்ணுமே தெரியல, ஜெனரேஷன் கேப் எதுவுமே எனக்கு ஃபீல் ஆகல. எனக்கு பாபா கூட நான் வந்து அமர்ந்திருக்கும் போது, அவரிடம் பேசும்போது, திருஷ்டி வாங்கும் போது டோட்டலி நான் வந்து இந்த ஏஜ் இந்த எல்லா லிமிட்டேஷன்ஸ்ல இருந்தும் கடந்து ஒரு பவர் என்னால வந்து அனுபவம் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. மேலும் பாபா வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து பேசுவார். குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி அவரும் குழந்தையா மாறிடுவார். ஃப்ரெண்டா அவர் வந்து இருப்பார் எல்லார்கிட்டயுமே. அதனால அவரோட சகவாசத்துல இருக்கும் பொழுது மோகினி தேவி சொல்றாங்க, அவ்வளவு கான்பிடென்டா ஃபீல் பண்ணுவாங்களாம். இது ஒரு விசேஷதா, ஸ்பெஷாலிட்டி. பாபா கூட இருக்கும் போது நமக்கு கான்பிடன்ஸ் வந்து வரும். அப்ப பாபாவுடைய உள் உணர்வு எப்படி இருக்கும், அவர் பேசக்கூடிய அப்ப வார்த்தைகள், அவர் நடந்துக்கிற விதம் நம்முடைய ஸ்வமானத்தை, அதாவது நம்முடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட், நம்முடைய செல்ஃப் எஸ்டீமை வளர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. இது எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு குணாதிசயம், யோசிச்சு பாருங்க. சில நேரத்துல பெரியவங்க வந்து என்ன செய்வாங்க, சின்ன குழந்தைங்களை அவங்க வந்து தான் பெரியவங்க, அனுபவசாலிகள் அப்படின்னு சொல்லி ஒரு அத்தாரிட்டியோட பேசுவாங்கல்ல, அத்தாரிட்டியோட பேசுவாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க இது ஒண்ணுமே செய்யறதே கிடையாது, நாங்கெல்லாம் இந்த காலத்துல எங்க காலத்துல இப்படியா இருந்தோம் அப்படின்னு குறை சொல்றது. அப்புறம் இவங்க எல்லாம் வந்து ஒண்ணுமே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்விலேயே அவங்க கிட்ட பேசுறது. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும், அவ்வளவு ஜெனரேஷன் கேப், அவ்வளவு சின்ன எங்க ஜெனரேஷனுக்கு ஒரு இரிட்டேஷன் வரும். இல்லைன்னா வந்து நம்ம வந்து அவங்க அளவுக்கு நம்ம வந்து நல்ல இதா இல்லையோ அப்படின்னு தன் மேல ஒரு டவுட்டு. அப்ப தன்னுடைய ஒரு தன்னம்பிக்கைய கூட அவங்களுக்கு குறைஞ்சிடும். அந்த மாதிரி ஒருத்தவங்க குறை சொல்லிட்டே இருந்தாங்கன்னு நீங்க ஒருத்தவங்களை குறை சொல்லிட்டே இருந்தா அவங்களுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப குறைஞ்சு போயிடும் இல்லையா? இப்போ மாறாக அவர்கள் என்ன மாதிரி அவர்கள்கிட்ட குணாதிசயம், என்ன மாதிரியான வீக்னஸ் எதுவும் இருந்தாலும் அவர்கள் கண்டிப்பாக அதை எல்லாத்தையும் மாற்றிக்கொண்டு நல்ல மேல வருவாங்க. உங்களும் ஒரு அற்புதமான ஆத்மா அப்படிங்கிற ஒரு சுப பாவனையோட பார்க்கும் போது எதிரில இருக்கிறவங்களுக்கு அந்த வைப்ரேஷன் டச் ஆகுமா? அப்ப அவங்களுக்குள்ள என்ன ஃபீல் ஆகும், அவங்களுக்குள்ள இன்னும் தன்னம்பிக்கை வந்து வளரும். அப்போ பிரம்மா பாபாவுடைய பேச்சு நடவடிக்கை எப்படி இருந்திருக்கு, மற்றவர்களுக்கு அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ வந்து வளர்த்தக்கூடியதா இருந்திருக்கு. அதுதான் மோகினி தேவி சொல்றாங்க, அந்த ஒரு கான்பிடென்ட வந்து ஃபீல் பண்ண வச்சாங்க பிரம்மா பாபா. எல்லா வயதினருமே கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க பாபா கிட்ட. எல்லா வயதினருமே, சின்னவங்க, பெரியவங்க, இளைஞர்கள், வயசானவங்க எல்லாருமே கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. அவருக்கு அருகாமையில போறதுக்கு அவங்க ரொம்ப எல்லாருமே கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. பிரம்மா பாபாவுடைய ஒரு முக்கியமான ஒரு விருப்பம் என்னவாக இருந்தது, ஒவ்வொரு குழந்தையுமே சக்திசாலி குழந்தைகளாக ஆக வேண்டும். ஒவ்வொரு குழந்தைகளுமே நல்ல அக்யூரேட் குழந்தைங்களா ஆகணும். அப்படின்னா என்ன அக்யூரேட் குழந்தைங்கள்னா, பாபா சொல்றபடி அவர்கள் வந்து வாழ்க்கையில ஒரு சரியான வழியில, ஸ்ரீமத் உயர்ந்த வழியில நடந்து போனோம் அப்படிங்கறதான பாபாவுடைய விருப்பமாகவும் இருந்தது.
ஆக பாபா பிரம்மா பாபாவுடைய அந்த மனித குல சேவை அப்படிங்கிறது அசாதாரணமானது. அவர் எந்த நேரத்திலயுமே அவருக்கு அழைப்புங்கிறது அவர் அடைஞ்சதே கிடையாது. அப்போ நாம இந்த ஒரு 2-3 விசேஷ தன்மைகள் பிரம்மா பாபாவோட சிறப்பு அம்சங்கள் கேட்டோம். என்னென்ன? முதல்ல அந்த சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்னஸ், நம்முடையவருங்கிறது அனுபவம் ஆச்சு. அப்புறம் வள்ளல் தன்மை அவரிடம் இருந்தது. அப்புறம் அவரை பார்க்கும் பொழுது இந்த ஒரு லிமிட்டட் கான்சியஸ்னஸ், அதாவது எல்லைக்குட்பட்ட உணர்வுல இருந்தெல்லாம் கடந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட உணர்வு கிடைச்சது. எனக்கு இந்த வயசாச்சு, இதாச்சு, இந்த ஒரு சரீரத்தினுடைய அந்த லிமிட்டட் கான்சியஸ்னஸ்ல இருந்து விலக வச்சது அவரை பார்க்கும் பொழுது. அப்புறம் வேற என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இந்த ஒரு ஸ்டோரியில நம்ம கேட்போம்? கம்பீரத்தன்மை. பாபாவுடைய பர்சனாலிட்டியில சிம்பிளிசிட்டியும் இருந்தது, எளிமையும் இருந்தது, அதே நேரத்துல அந்த கம்பீரத்தன்மையும் இருந்தது, ராயல்டி இருந்தது. அப்புறம் அவருடைய பிரசன்ஸ்ல கான்ஃபிடன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுச்சு. சோ இப்போ இந்த ஒரு குவாலிட்டிஸ்ல ஏதாவது ஒரு குணத்தை, ஒரு சிறப்பு தன்மைய எல்லாருமே தேர்ந்தெடுத்துக்கோங்க. உங்களுக்குன்னு ஒண்ணு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. அதை பற்றி நாம ஒவ்வொருத்தருமே விசாசாகர் மந்தன் பண்ணுவோம், சிந்தனை பண்ணுவோம். அந்த ஒரு பர்டிகுலர் குணத்தை நான் வெளிப்படுத்துறது அப்படின்னா எப்படி அந்த குணத்தை எனக்குள்ள முழுமையா நான் கொண்டு வரலாம், அதற்கு நான் என்ன செய்யணும், என்னென்ன விஷயத்த நான் எனக்குள்ள நான் மாற்றிக்கணும், என்னுடைய உள்ளுணர்வுல என்ன மாற்றிக்கொள்ளணும், என்னுடைய சிந்தனையில என்ன மாற்றம் கொண்டு வரணும், என்னுடைய பேச்சு விவகாரம் எப்படி இருக்கணும், இந்த குணத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னா. So my attitude, thoughts, my vision, words, actions, இந்த 5. அதாவது என்னுடைய உள்ளுணர்வு, என்னுடைய எண்ணம் எப்படி இருக்கணும், என்னுடைய பார்வை, என்னுடைய பேச்சு, என்னுடைய சைகை அல்லது செயல், இந்த 5ம் இந்த குணத்தை வெளிப்படுத்தணும்னா அப்ப என்னென்ன மாதிரி எனக்குள்ள மாற்றத்தை நாங்க கொண்டு வரணும் 5 விஷயத்துல. அத எல்லாருமே ஒரு 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 5 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு 3 to 4 மினிட்ஸ் எல்லாரும் டைம் எடுத்துக்கோங்க, எடுத்து எழுதுங்க. புரிஞ்சது இல்லையா? என்ன பண்ணணும்? புரிஞ்சது? ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை எப்படி உங்க லைஃப்ல நீங்க கொண்டு வரலாம், அப்போ மனசுல என்னென்ன உணர்வுகளை கொண்டு வரணும், அந்த மாதிரி எழுதுங்க எல்லாரும்.